ஹை டியர்ஸ், திஸ் இஸ் யுவர் கேர். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம அலுமினியில் அவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆடியோ வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஒரு கான்வர்சேஷன் அவங்களும் அனுப்பிச்சாங்க. ஸோ அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம லீட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால வந்து இது ஒரு சின்ன ஒரு முயற்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறக்காக. இந்த ஒரு அந்த ஃப்ரண்ட் நோட் மட்டும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நான் இப்போ இது பேசியிருக்கேன். இதோட ஃபர்தராக அந்த கான்வர்சேஷன் மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். நீங்கள் லிசன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். அந்த 10th பையன் கொஞ்சம் கன்வின்சிங்காக தெரியுது. பட் வந்து அதையெல்லாம் தாண்டி உனக்கு பிடிச்சிருக்கணும்ப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அதுதான் மேட்ரு. சரியா? ரொம்ப பிடிச்சிருக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களாம் இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கரியர் இல்லாமையோ, ஒருத்தர் கஷ்டப்படும்போது பணம் கொடுத்து படிக்க வைக்கிறதோ, ஒருத்தரோட ஹார்ட் டைம்ஸில் கூட இருக்கிறதோ, அதெல்லாம் இவென்ச்சுவலி உங்கள் லைஃப்பில் நடக்கல. கரெக்டா? நீ படிச்சிருக்கிற, நல்ல வேலையில் இருக்கிற, உங்கள் அப்பா நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பார். கல்யாணமெல்லாம் அவரே பண்ணி வைப்பார். அதே மாதிரி அந்த பையனும் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸில் போவீங்க. ஸோ இங்கே லவ் எல்லாம் வரக்கலாம் ரொம்ப சான்ஸ் கம்மி தான். லெட்ஸ் பி ஹானஸ்ட் அண்ட் ஃபேர். சரியா? லவ் எப்போ வரும்னா, ஒருத்தரை வந்து ரொம்ப நேசிக்கும் போதும், ஒருத்தரோட வழியில் போய் கூட இருக்கும் போதும், ஒருத்தரோட வழியில் போய் கூட இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ வந்து ஒரு லவ்வில் இருப்பாங்க. அந்த பையனோ பொண்ணுக்கு யாருக்கோ ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கும். படிக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேலை கிடைக்காம இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும். அதுக்கு போய் இந்த பொண்ணு நகையெல்லாம் விற்று கொடுக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து, இல்லாட்டி நல்ல வேலை இல்லாமல் இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்காக குழந்தை ஃபினான்ஷியல் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கும். யாருமே உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் லைஃப் அப்படி தானே. இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி 4 வருஷம் குழந்தை பெற்றுக்கல. ஏன்னா யாருமே வந்து பார்த்துக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ நான் சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் வேலைக்கு போய் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னேன். சம்பாரிச்சு வச்சுட்டு தான் கையில் 1,00,000 இருந்தால் தான் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னேன் நான் அந்த காலத்தில். அப்போ 1,00,000 வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அப்போல்லாம் ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம். அப்போ என்னென்னா, நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னையும் ஒய்ஃபையும் வந்து பயங்கர பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிருச்சு. அப்போ 2 பேருமே ஒன்றுமே இல்லாமல் மேலே வந்தோம்ல லைஃப்பில். இப்போ யாருமே வந்து நம்மளை கேர் பண்ணிக்கல, யாருமே எதுவும் பெருசாக கொடுத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணல கஷ்டப்படும் போதெல்லாம். அப்படிங்கும்போது இவென்ச்சுவலி அந்த பாண்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பாண்டிங் தான் இது வரைக்கும் கொண்டு வந்தது. இப்போ நான் யூஎஸில் வந்து சம்பாதிக்கிறதோ, என் ஒய்ஃப் சம்பாதிக்கிறதோ, இந்த பொசிஷனோ, 2 குழந்தைகளோ, நாங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டேட்டஸோ, இன்னைக்கு கேர்னா யாருங்கிறதோ, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. இதெல்லாம் வந்து நத்திங் டு டூ வித் டூ இன் த ஃபேமிலி லைஃப். அப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு எப்படி இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னு நீங்கள் பார்க்கும்போது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கிறீங்க இல்லையா? கரெக்டாக? அதே மாதிரி அந்த பையன் பார்க்குற அந்த பையனும் அப்படி தானே இருக்கான். ஸோ இப்போ எப்படி ஆகும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக 100% எல்லாமே வெல் செட்டில்டு உள்ளே போகிறீங்க. அப்போ இங்கே போகும்போது நிறைய ஈகோ கிளாஸ் தான் நடக்கும். சரியா? ஏன்னா அங்கேயும் போய் நீங்கள் பணம் கொடுத்தோ, இல்லை ஒரு 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 பீப்புள் சப்போர்ட்டோ, மணி சப்போர்ட்டோ நீங்கள் பண்ண வேண்டிய நீடு அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த நீடெல்லாம் கிடையாது. சரியா? அப்படியே இருந்தா கூட நம்ம இம்மீடியட்டா பண்ணிற மாட்டோம். போய் கொஞ்சம் பயப்படுவோம்ல. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும் யாருமே ஃபுல்லா குடுத்து பண்ண மாட்டாங்க. எந்த எந்த ஃபேமிலி சைடா இருந்தாலும். ஒருவேளை இந்த பொண்ணு பூராத்தையும் வாங்கி என் பையன கஷ்டப்படுத்திருமோ பின்னாடின்னு உங்க மாமனாரும், மாமியாரும் நெனைக்கலாம். இல்ல உங்க அப்பா, அம்மாவும் இப்பவே மாப்பிள்ளைக்கு எல்லாம் குடுத்தோம்னா அழிச்சுட்டாங்கன்னா, என் பொண்ணு பின்னாடி கஷ்டப்படுமல்லன்னு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர்றக்கே இட் வில் டேக் சம் இயர்ஸ். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி எல்லாமே உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 2 பேரும் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு போம்போது, இப்ப நீங்க 25 23 21லேருந்து 23, 24க்குள்ள கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னே லைஃப்ல தெரியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த காலத்துல அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன வேணும்னே தெரியாது. அப்ப அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சா, அது கம்முனு இருக்கும். அதுக்குள்ள குழந்தையும் பொறந்துரும். அதுக்கு என்ன வேணும்னு தெரியறதுக்குள்ள குழந்தையும் வளர்ந்துரும். அப்படியே அந்த ஃபேமிலி பாண்டிங் அப்படியே போயிடும். கிரியேட் ஆகி நடந்துரும். பட் இப்ப நீங்க ஒரு 27, 28 வயசு, 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றீங்கன்னா, யூ ஆர் மெச்சூர்ட் லேடி. அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியரா தெரியும். என்ன வேணும்? என்ன வேண்டாங்கிறது தெரியும். அப்ப இப்ப வந்து அ தெளிவா முடிவு பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யாரோட நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும், ஹேப்பியா இருக்க முடியும்னு பார்க்கணும். இதுல மெயின் என்னன்னா, உங்க ஹஸ்பண்டோ, உங்க ஒய்ஃப் தான் என் லைஃப். இப்போ ஒரு பொண்ணா இருந்தா, நீங்க உங்க உங்க ஒரு பொண்ணா நான் பேசுறேன். எனக்கு என் புருஷன் தான் வந்து உலகம் அப்படின்னு வந்து தோணணும். என் ஹஸ்பண்ட் தான் எவ்ரிதிங் ஃபார் மீன்னு தோணணும். அத விட உங்க வேலை பெருசு. அத விட உங்க கெரியர் பெருசு. இல்ல அத விட உங்க ஃபேமிலி பெருசு. ஏதாவது ஒண்ணு அப்படி அது பிரையாரிட்டி எடுத்துருச்சுனாலே, இந்த மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் போகாது. சரிங்களா? அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவோம். இங்க நெறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டிக்காக தான் வாழ்றாங்க.
ஆம், ஐயோ! எங்க அப்பா இப்படி ஆயிரும், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். எனக்கு புள்ள இருக்குது, பையன் இருக்குது. எங்க 2 பேத்துக்கு ஒத்தே வரல. இருந்தாலும் எங்க ஃபேமிலிக்கா இருக்கிற பிரிஞ்சு போகலாம் ட்ரை பண்ணுவாங்க. திரும்ப பேசி அனுப்பிச்சு இந்த மாரி நெறையா கேஸ் நான் எவ்ரி டே இந்த பீப்பிள் லைஃப்ல நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதனால நீங்க பொண்ணுங்கலாம் கொஞ்சம் வயசா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து லவ்வே பண்ணியிருக்க மாட்டீங்க முன்னாடி. அப்ப அந்த லவ்வுங்கிறது என்னன்னே தெரியாது இல்லையா? நான் அது வந்து ஒரு பெரிய உலக மகா விஷயம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லல. அது பண்ணியிருக்க மாட்டீங்க முதல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சினிமால பார்த்திருப்பீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பார்த்திருப்பீங்க. ஸோ யூ நோ சம்திங் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு லைஃப்ல வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வரும். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா தான் அது நடக்கும். அப்படிதான் வந்து யூ ஹேவ் டூ ஹேண்டில். அப்புறம் உடனே வந்து இந்த கல்யாணம் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்த சொல்றேன். எப்பவுமே வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட பத்தியோ, உங்க இன்லாஸ பத்தி பெருமையாலாம் வெளிய பேசாதீங்க. அத பெருமையா பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி பேசுனதெல்லாம் வந்து பார்த்தா பாதியில புட்டுட்டு போயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சொசைட்டி நம்மள வேற மாரி பேசும். நம்ம வந்து எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னு நம்ம நண்பர்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம சொசைட்டிக்கு தெரியும். அவங்க பேசுவாங்க. இப்ப பாருங்க இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? எப்படியெல்லாம் ஃபேமிலி லைஃப் போனதுக்கப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணணும். அப்படி இருக்கணும் நம்ம. சரியா? நம்மளே நம்மள பத்தி தம்பட்டம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நெறையா பக்கம் பண்ணுவாங்க. ஸோ உங்க பேரண்ட்ஸ்ட்டயும் சொல்லி, உங்க இன்லாஸ் சைடும், ஹஸ்பண்ட் சைடு பத்திலாம் வெளியில பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. வெளியில அவங்கள பத்தி என்ன பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லையா? நம்ம பண்றது ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றது. இதுல பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம நல்லா இருக்கிறோம். ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன போய் கட்டிக்குவோமா? ஒரு ஒரு சாதாரண ஜாப்ல இருக்கிற பையன கல்யாணம் பண்ணிக்குவோமா? இல்ல ஒரு நல்ல ஜாப்ல இருந்தாலும் வசதி இல்லாத பையன கல்யாணம் பண்ணி ஈக்குவல் பண்ணலாம். பரவால்ல அந்த பையன புடிச்சிருக்குன்னு பண்ணுவோமா? இல்லையேல்ல. நம்ம ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல கல்யாணம் பண்ண போறோம். அப்ப அத பேசாம இருந்துக்கலாம். சரியா? அதே தான் அவங்க சைடுமே. ஸோ அத பார்த்துங்க. மெயினா வந்து என்னன்னா, உங்க நெகட்டிவ்ஸ பூரா ஷேர் பண்ணிருங்க. பாசிட்டிவ்ஸ சொல்ல வேண்டாம். ஏன்னா பாசிட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். போய் கூட இருந்தாலும் தெரிஞ்சிரும். உங்க 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 வருங்கால கணவனோ, மனைவி கிட்டவோ உங்க நெகட்டிவ்ஸ ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. இதுதான் இப்படி. நான் வந்து இந்த மாரி தான். என்னோட நேச்சர் இந்த மாரி இருக்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து எனக்கே இது நெகட்டிவா தோணுது. இதெல்லாம் நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். பட் என்னால அது முடிய மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கோவம் வரும். பட் ரொம்ப நேரம் இருக்காது. டக்குனு கோவம் வரும், டக்குனு போயிரும். கோவம் நெறையா வரும். பட் வந்து ஷார்ட் டெம்பர் இல்ல. அதாவது என்னன்னா, நம்ம வந்து அந்த கொடுமையிலேயே வளர்ந்ததுனால, சின்ன வயசுலேருந்து அந்த பரிதாபத்திலேயே, அந்த கொடுமையில வளர்ந்ததுனால, நம்மளுக்கு யாருமே உன்ன கேட்கலையல்ல. அப்போ வந்து அப்படியே அது மனசுக்குள்ளேயே உள்ள இருந்து, 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 இருந்து அம்மா அப்படி இறந்து போயிருக்காங்கல்ல. அப்ப கேட்கறக்கே ஆள் இல்லாம தானே அப்படி போயிருப்பாங்க அப்படின்னு தோணும். அதனால இப்ப நண்பர்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது, நம்மள சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா எனக்கு கோவம் வரும். அவங்களுக்கு ஏதாவது கொடுமை நடக்குது, அவங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சுன்னா எனக்கு வந்து பொறுக்காது. நான் உடனே போய் வேலை செய்வேன். அதுக்காக சண்டை போடுவேன். அதுக்கு ஏதாவது பண்ணி குடுக்கணும்னு நெனைப்பேன். அந்த வேலை முடிய வரைக்கும் தூங்க மாட்டேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் அந்த கேர் எடுத்துக்குவேன் அதெல்லாம். ஸோ அப்படி அந்த மாரி அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லப்பா. ஸோ இந்த காலத்துல வந்து பசங்கலாம் ரொம்ப குட்டு தான். நீங்க நெனைக்கிற மாரி பசங்கலாம் மோசம் அப்படி இப்படின்லாம் இல்ல. சரியா? ஒரு பொண்ணா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு குடுத்துறணும். ஓகே இந்த பொண்ணுகிட்ட நம்ம இருந்தோம்னா நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு பாராமீட்டர் இருக்கும்ப்பா. நான் நெறைய பசங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. இப்ப எனக்கு வந்து என்னைக்குமே என் ஒய்ஃப் மேல என்னைக்கும் நான் சந்தேகம்லாம் பட மாட்டேன். ஏன்னா, ஷி கெப்ட் மீ சோ செக்யூர் அண்ட் சேஃப். என் மேல தான் பொசசிவா இருப்பா அப்படி ரொம்ப. ஏன்னா, இப்ப நான் நெறைய பேர்த்தோட ஒர்க் பண்றேன்ல. இப்ப உங்களுக்கு புடிக்குதுல்ல. இப்ப நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல. அந்த மாரி வந்து அம் எல்லா பீப்பிளோட லைஃப்லயும் ஒர்க் பண்றேன்ல. எல்லாத்தோட கஷ்டத்தையும் கூட இருக்கனால, அதனால என்ன இவென்ச்சுவலா எல்லாத்துக்கும் புடிக்கும். அப்ப நெறைய பேத்துக்கு என்ன புடிக்கும் அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் குளோஸா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, அது சில நேரம் பொசசிவா இருப்பா அப்படியே தவிர, மத்தபடிலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனா, என் ஒய்ஃப் வந்து நான் பொசசிவா ஆகுற மாரி ஒரு நாளும் நடந்துக்க மாட்டாப்படி. ஸோ, அதெல்லாம் ஷி இஸ் ரியலி கிரேட். அப்புறம் வந்து அம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபர்ஸ்ட்டு அந்த நெகட்டிவ்ஸ சொல்லிருங்க. நான் இப்படிதான் இருக்கிறேன். இத நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். ஆனா, என்னால முடியல. எனக்கு கோவம் வரும், இல்ல கோவம் வராது. இதெல்லாம் என்னோட வீக்னஸு. இது எல்லாம் நான் ஓவர் கம் பண்ண இதெல்லாம் ட்ரை பண்றேன். அப்படின்னு சொல்லி அந்த குறைகளை எல்லாம் சொல்லி ஒரு வருங்கால ஹஸ்பண்டோ, ஒய்ஃப்ட்டோ முதல்லயே சொல்லிறது நல்லது. ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அத கூட ஷேர் பண்ணிறலாம். இந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, அது ஏதோ ஒரு காலத்தில தெரிய வரும். எப்படியாவது தெரிய வரும். இப்ப என் ஒய்ஃப்க்கெல்லாம் என் மேல இருந்த நம்பிக்கை வந்து என்னன்னா, நான் அந்த காலத்துல இருந்த பப்பி லவ்வே போய் சொல்லிட்டேன். அப்ப யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தன்ன ஒரு பெஸ்ட் பிரீடா தானே காமிச்சுக்கிட்டாங்க. நான் அது எப்பவுமே பண்ணுனதில்ல. நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் 31 வருஷம் இந்த சொசைட்டிக்கு வேலை செஞ்சாச்சு இப்ப, இல்லையா? இப்ப தான் வந்து இந்த வொர்க்கெல்லாம் வெளியிலேயே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அது அது உங்களுக்கு தெரியும். ஒரு 30% தானே வெளிய வருது. 70% வெளிய சொல்ல மாட்டோம்ல. ஏன்னா நம்ம பையன் புள்ளைக்கு பண்றது எப்படி போய் சொல்றதுன்னு சொல்லவே சொல்லவே மாட்டோம். இது வளராம போகுதுங்கிறதுனால தான் இது வெளிய எடுத்துட்டு போறோம். இல்லாட்டி எதுக்கு நம்மளுக்கு இந்த அவார்டு, ரிவார்டெல்லாம் இது தெரிஞ்சா தான் இன்னும் 4 பேர் உள்ள வருவாங்க. நல்ல மனுசங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. எல்லாருமே ஃபேமிலிய பில்ட் பண்ணணும். நல்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருக்கணும். குழந்தை பெத்துக்கணும். அத வளர்த்தணும். கொஞ்ச நாள் ஆனா, அப்புறம் வந்து குழந்தைங்க வந்துருவாங்க. அப்புறம் அவங்க தான் நம்ம லைஃப்ன்னு மாறிரும். குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா வேற வேற வேர்ல்டுப்பா. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மொதன்னு அம்மான்னு கேட்கும்போது, மொதன்னு அப்பான்னு கேட்கும்போது இருக்கிற சந்தோஷமெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் சொல்லி வார்த்தையிலேயே சொல்ல முடியாதுப்பா.
அதெல்லாம் வந்து ஒரு லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷம். உடனே குழந்தை பெத்துக்குங்க. டிலே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை சீக்கிரம் பெத்துக்கணும். அதையெல்லாம் டிலே பண்ணிட்டு நான் லைஃப் என்ஜாய் பண்றேன் அப்படி இப்படின்ட்டுலாம் போனோம்னா, அந்த எக்ஸைட்மென்ட்லாம் குறைஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3, 4 வருஷம் ஆகி கொஞ்சம் பேத்துக்கு குழந்தை இல்லாம ரொம்ப இழுத்துருச்சு. 7, 8 வருஷம் ஆகி குழந்தை இல்லாதவங்களே இப்ப இருக்காங்க. அதனால இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம வந்து தாத்தா, பாட்டி காலத்துல இருந்த மாரி நம்மலாம் ஹெல்த்தி பாடியில இப்ப நம்ம யாருக்குமே கிடையாது. சரிங்களா? அதனால நம்ம லைஃபும் ஷார்ட்டு. அது இல்லாம நம்ம லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம லைஃபும் ஷார்ட்டு. இதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். பணம் இருந்தா மட்டும் நம்ம உயிரெல்லாம் காப்பாத்திற முடியாது. நம்ம நெறைய பேத்த இழந்திருக்கிறோம். நம்ம எஸ்எல், அலுமினி எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஸோ நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு லைஃப் உள்ள போம்போது வி ஹேவ் டூ பி ரெஸ்பான்சிபிள். யூ ஹேவ் டூ டேக் ஓனர்ஷிப் அவ்வளோதான். இப்ப வேலையில எப்படி ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்றோமோ, உங்க ஃபேமிலிக்கு என்ன உங்க ஹஸ்பண்ட்ட்ட என்ன நடந்தாலும் ஓனர்ஷிப் எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. உங்க குடும்பம் இது என் ஃபேமிலின்னு பண்ணுங்க. மெயினா பொண்ணுங்க, நீ ஒரு பொண்ணும்மா நான் உனக்கு சொல்றேன். மெயினா உங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு இருக்கவே கூடாது. அ ஒரு பையன் சைடு போய் அம்மா இத சொல்லிட்டாங்க, ஆட்டுக்குட்டி இத சொல்லிச்சுன்னு சொல்லவே கூடாது. அவங்க அம்மா வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. சரியா? உங்க அப்பா வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. உங்கள எல்லாம் பெத்துட்டாங்க. கல்யாணம் ஒரு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடியுது. அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு வேணுங்கிற மாரி வாழ்ந்தாச்சு. உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்களதெல்லாம் துணிக்கக்கூடாது. இன்னைக்கு சொசைட்டி மாறி இருக்குது. இன்னைக்கு ரியாலிட்டி வேறையா இருக்குது. கண்டிப்பா பேரண்ட்ஸ்னால இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்காக தான் நாங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறோம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு ஹேண்டில் பண்ண தெரியல, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா, அதெல்லாம் சொல்லிக் குடுக்குறக்கு, உங்க ஈக்குவல் ஏஜ்லயோ, இல்ல உங்களுக்கு முன்னாடி சீனியரோ, ஜூனியரோ நாங்கலாம் கூட இருக்கிறோம். ஃப்ரெண்ட் ரோல நாங்க பண்ணிக்குவோம். உங்க அப்பா, அம்மாலாம் ஃப்ரெண்ட் ரோல் பண்ண வேண்டியதில்ல. அவங்கலாம் அப்பா, அம்மா ரோல் மட்டும் பண்ணா போதும். சரிங்களா? அதே மாரி பையன் சைடு அப்படிதான். அவங்களும் வந்து அவங்க அப்பா இத சொல்றாங்க. எத்தன குடும்பம் அதெல்லாம் அப்படி போயிருச்சு தெரியுமா? இந்த மாரி பிரிஞ்சு போயி, அது இன்னைக்கும் கூட பரவால்ல. இன்னைக்கு வந்து டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப நார்மல் ஆயிருச்சு. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆச்சு அந்த ஃபேமிலி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஐயோ! அவங்க அந்த சொசைட்டில வந்து அவங்க வந்து எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இந்த சொசைட்டிக்கு பயப்படுவாங்க. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குதுப்பா. இந்த சொசைட்டிக்கா 31 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். நான் கவலைப்படுறதில்ல. நாங்க ஒரு கஷ்டம் வந்தா தான் நான் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஒர்க் பண்றேனே தவிர, இந்த சொசைட்டி இத பேசுது, அத பேசுதுன்னு ஒரு நாள் மைண்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இவங்க ஒண்ணுமே சொசைட்டிக்கு பண்றதில்ல. சொசைட்டி பத்தி கேர் கூட பண்ணிக்கிறதில்ல. ஆனா சொசைட்டி பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு புள்ள வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆச்சு. அவங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு. அந்த குடும்பமே சிதறி போயிருச்சு. அப்போ அந்த 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 பையன போய் வந்துருன்னே ஒரு 7, 8 வருஷம் பின்னாடியே சுத்தியிருக்காங்க. அவன் வரல. ஸோ இந்த மாரி நெறைய கேஸ் நடந்திருக்குது. அதெல்லாம் அவ்ளோ பெரிய விஷயமெல்லாம் இல்ல. சும்மா சொசைட்டி இந்த சொசைட்டிக்காக நீங்க ஏன் உங்க லைஃப்ப போய் இது பண்ணிக்கணும்? எல்லாரும் அவங்க லைஃப்ப பாருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணும்போது, அ இல்ல கன்சீவ் ஆகும்போது, இல்ல ஒரு குழந்தை பிறக்கும்போது, இல்ல குழந்தைக்கு பேர் வைக்கும்போதோ, இல்ல மேரேஜ் டே வரும்போதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வச்சு, அதெல்லாம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் குடுங்க. உங்க பேர சொல்லி சோ அண்ட் சோ வந்து மேரேஜ். அதனால இந்த பையனுக்கு இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறோம். இந்த புள்ளைக்கு பண்றோம்ன்னு சொல்லி படிப்புக்கு குடுக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி யாருக்காவது குடுக்கலாம். குழந்தைகளோட சர்ஜரீஸ் அந்த மாரி ஏதாவது வந்தா குடுக்கலாம். இந்த மாரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு புண்ணியத்த தேடிக்கணும். இப்ப நம்ம வெங்கடேஸ்வர சாமியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோனே என்ன கூப்பிட்டு ரூ. 50,000 குடுத்தாப்படி. 2015ல குடுத்தாப்படி. 50,000 குடுத்தாப்படி. "மச்சி நீ அலுமினியம் எல்லாம் வச்சிருக்கிற. நீ ஏதோ பண்ணுவ. நீ பார்த்து யாருக்காவது இல்லாதவங்களுக்கு குட்றா." நம்ம கேன்சர் ட்ரீட்மென்ட்க்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு குடுத்தோம். அந்த மாரி தான். நம்ம மறுபடியும் எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 3,00,000 குடுத்தோம். சரிங்களா? அப்படியெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணணும். அப்புறம் மெயினா வந்து என்ஜாய்மென்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாரி சந்தோஷத்த குடுக்கும். அவருக்கு ஒரு மாரி இருக்கும். நீங்க வெளியில சுத்தணும்னு நெனைப்பீங்க. அவரு வேண்டாம்னு நெனைப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேத்துக்கு புடிச்ச மாரி ஒண்ண விட்டு குடுத்து போகணும். லைஃப்ல சண்டை போட்டுக்கக்கூடாது ரொம்ப. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன ஹர்ட் வந்து அவங்களுக்கு வந்து போகும். நம்ம தெரியாது நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்றோம்ன்னு. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம்ப்பா. அது அப்படியே அக்யூமுலேட் ஆயிட்டே வந்து ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகும். இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணின்னு அந்த பையனோ, பொண்ணோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அத பார்த்துக்கங்க. நீங்க தான் என் வேர்ல்டுன்னு இருங்கப்பா. யாரா இருந்தாலும் சரி. அப்பதான் அந்த சந்தோஷமே கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண்ட்ட இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆண்ட்ட வந்து ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷமே இருக்கும். அவங்களுக்காக வாழ்றது தான் வாழ்க்கை. அப்படிதான் இருக்கணுமே தவிர, அத தாண்டி எல்லாம் வந்து வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப என் ஒய்ஃப்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் வெளிய போகணும்னு நெனைப்பா. அப்படி நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா, என் ஒய்ஃபோட வீட்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட ஹேப்பியஸ்ட் பிளேஸ்ங்கிறது எங்க வீடு தாங்க. நான் நான் மெரினா பீச் சென்னையில இருக்கும்போது கூட மெரினா பீச்சுக்கு என் ஒய்ஃப் ஒரே டைம் தான் கூட்டிட்டு போனேன். அவ்வளோ வருஷத்துல. அது பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஒரு டைம் கூட்டிட்டு போனேன். கேட்டுட்டே இருந்ததுனால. எனக்கு வந்து வெளியில போறதோ, சுத்துறதோ பிடிக்கிறதெல்லாம் வந்து ஏன்னா நான் பண்ற வேலை அந்த மாரி இல்ல. ஏஎஸ்எல் அலுமினி, இந்த பீப்பிள் ப்ராப்ளம் இந்த மாரி நெறைய இருக்கும். நான் நெறைய படிக்க வேண்டியது இருக்கும். நெறைய ஒர்க் பண்ற வேண்டியதா இருக்கும். கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கும். அதனால என் லைஃபே மாறிக்கிச்சு. வெளியில போய் சுத்துறது பிடிக்கல. எனக்கு டைம் இருக்காதுல்ல. அங்க போனாலும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். மொபைல் எடுத்து செக் பண்ணுவேன். என்ன வேலைன்னு கேட்பேன். லீட்ஸ்ட்ட பேசுவேன். மெம்பர்ஸ்ட்ட பேசுவேன். அப்படிங்கிறனால ஜென்ரலா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவா அப்படி என் ஒய்ஃப் வந்து. ரொம்ப கேட்டா தான் வெளியில கூட்டு போவேன். பட் அவங்களும் வந்து அதுக்கு அலைன் ஆயி, எனக்கு வந்து வீட்ல இருக்கிறது ரொம்ப புடிக்கும். எனக்கு உலகங்கிறது என் வீடு தான்ம்மா. நான் 4 செவுத்துக்குள்ள தான் இருப்பேன்.
ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், அது பிடிக்கும். பட் மற்றபடி என் ஒய்ஃபோட வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான். என்னோட சந்தோஷம், என்னோட பெரிய ஹாப்பினஸ்ங்கிறது என் ஒய்ஃபோட நான் வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான். வெளியில் போகணும், இங்கே சுற்றணும், அங்கே சுற்றணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசைலாம் இல்லை. ஏன்னா நான் இந்த மாதிரி லைஃப்பில் இருந்தனால அப்படியே மாறிக்கிச்சு மைண்டெல்லாம், இல்லையா? நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து என் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டேன். அதில் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும், ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணும்போது, அதை நேசித்து ஒர்க் பண்ணும்போது அப்படி மாறிக்கிச்சு. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லபடியாக எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2-3 அலைன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப சூப்பராக போகும். ஸ்டார்ட் வித் பாசிட்டிவிட்டி. கண்டிப்பாக லவ்வே முன்னாடி பண்ணாதவங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக லவ் வரும். அதை சொல்லிக்க தெரியாது, பட் கண்டிப்பாக உங்களுக்கு லவ் வரும். சரியா? அப்போ உங்களுக்கு புரியும், என் ஃப்ரெண்ட் இப்படி தானே இருந்தான், நான் பார்த்துருக்குறேனே, சினிமாவில் இப்படி தானே பார்த்தோம், எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு, அப்படிலாம் இருக்கும்ப்பா. ஒரு ஆண் பெண் ஒன்றா இருந்தாலே நம்மளுக்கு அந்த லவ்லாம் வரும். சரியா? என்னன்னா நம்ம வந்து வி ஹாவ் டு எப்படி லவ் வரணும்னு எப்படிப்பா இருக்கணும், ஒருத்தருக்காக அர்ப்பணிச்சிருந்தா தான் லவ் வரும், சும்மாலாம் வராது. நம்ம இந்த இடத்துல பணம், இவ்வளோ பெரிய பணக்காரங்களை கல்யாணம் பண்ணுறோம், இந்த ஸ்டேட்டஸில் பண்ணுறோம், இந்த ஜாபில் பண்ணுறோம், அப்படின்னு கல்யாணம் பண்ணுறோம், ஒன்று சேர்ற பிள்ளை பெற்றுக்கிறோம், அப்படிலாம் தான் லவ்லாம் வராது. அவங்களுக்காக ஹவு மச் யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுங்கிறது மட்டும்தான் அந்த ஃபீலையே கிரியேட் பண்ணும். வாட் தேர் மீன் இன் யுவர் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுதான் கிரியேட் பண்ணும். சரியா? என்ன இருந்தாலும் என்ன பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறது மட்டும்தான் வந்து அதை கிரியேட் பண்ணும். எனக்கு ஒன்றுமே எல்லாம் போயிட்டா கூட என் பொண்டாட்டி என் புருஷன் கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் ஒரு லவ்வை கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். அண்டு கல்யாணம் பண்ணிக்கங்க. 2 குழந்தைகளாம், 3 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை பெற்றுக்குங்க. நல்லபடியாக இருங்க. ஏசல் இருக்குது, அலுமினி இருக்குது, உங்களை எந்த காலத்துலையும் விட்டு கொடுத்துட மாட்டோம். ஸோ ஆல் த பெஸ்ட்மா. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். டியர், நான் இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்களேன். என்ன மாதிரி இருக்கிற பையனுக்கு தான் இந்த மேரேஜ் சிஸ்டம் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். எப்படின்னா, நம்மளை பின்னாடி சுற்றி வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு யாரும் பெருசாக நினச்சது கிடையாது. யாருமே வந்து கேள்வி கேட்கல. இப்போ யாராவது என்னை என் ஒய்ஃப் எதாவது பண்ணால் கூட என்னை யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. கொஷின் கேட்குறக்கு, அவங்கள கொஷின் கேட்குறக்கு இங்கே யாருமே இல்லை. 2வது நல்ல படிப்பும் இல்லை பெருசாக. அதாவது ஒரு பெரிய காலேஜ் படிப்பு இல்லை, வேலை இல்லை. வேலை இதெல்லாம் இல்லாட்டி கூட பணம் இருந்திருக்கணும், பணமும் இல்லை, ஆள் சப்போர்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே பிரேக் ஆகிருக்கணும். அதேமாதிரி அவங்க சைடும் பார்த்தா ஒரு நல்ல வேலை, அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணும்போது நல்ல வேலையெல்லாம் பெருசாக இல்லை, பெரிய சப்போர்ட் எங்களுக்கு எடுத்துக்கல. அப்போ எங்களை மாதிரி இருந்தவங்க தான் உடஞ்சி போயிருக்கணும். கரெக்டாக? இப்போது நிறைய பேர் நீங்கள் பார்க்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணுறோம், இப்போ எல்லாமே ஓகே, இந்த ஃபேமிலி, இந்த ஸ்டேட்டஸு, இந்த பணம், இவ்வளோ கொடுப்பாங்க வரதட்சணை, இவ்வளோ டவுரி, இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, நம்ம இவ்வளோ சொத்து வச்சுருக்கிறோம், இவ்வளோ கொடுக்கலாம். இப்படி தானே பணத்தோடு தானே சேருது. அப்போ என்ன மாதிரி என் ஒய்ஃப் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து டவுனாக தானே இருந்திருக்கணும். நாங்கள் தானே 4 தடவை பிரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு தானே பிரேக்கப்லாம் ஆயிருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து நார்மலாக ஒரு மென் விமன்குள்ளே வர்ற அந்த ஈகோ இஷ்யூஸ், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வர்ற இஷ்யூஸை தாண்டி எங்களுக்கு பொருளாதாரமாக, சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்ஸ், இந்த 3ம் பார்த்தாலும் எங்களுக்கு எல்லாமே டவுனாக தான் இருந்துச்சு, இல்லையா? எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு சப்போர்ட்டாக பெருசாக இல்லையில்ல, ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்துச்சு. அப்போ பிரிஞ்சு தானே போயிருந்துருக்கணும். இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க தான் நிறைய பிரிஞ்சுட்டான். இப்போ யார் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். யார் பிரேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் அவர் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த ஸ்ட்ரகிள் வந்து எங்களை ரொம்ப பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிருச்சு. இந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்மளுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம், ஆனால் கஷ்டப்படும் போது என் கூட நீ இருந்தேன், உங்கூட நான் இருந்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களை இங்கே கொண்டு நிறுத்துச்சு. அப்புறம் 2 பேருமே லாயலாக தான் இருக்கிறோம். எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, அவங்க இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி அவங்க இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த பேஸு, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம கஷ்டப்படும் போது என் ஒய்ஃப் தான் வந்து பணம் கொடுத்து எனக்கு சென்னை அனுப்பிச்சு அப்படி படிக்கிறதுக்கெல்லாம். அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் என் ஒய்ஃப் தான் பணம் கொடுத்தா அப்படி. அதுக்கு ஒரு வேலைக்கு போய் பணம் அனுப்பிச்சு அப்படி. அவங்க வந்து திரும்ப படிக்க முடியல, லவ் பண்ணனால தான் எம்சிஏ படிக்க வைக்கல, நான் கேட்கல, அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறக்கு அவங்க யோசிப்பாங்க. கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கனால நான் கஷ்டப்படுத்த விரும்பல, கிடைச்சதை படித்தேன் அப்படின்னு சொன்னனால தான் வந்து இங்கே எம்எஸ் படிக்க வச்சோம். ஸோ இது எல்லாமே வந்து மியூச்சுவலாக நடந்தது தான். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நம்ம இதுலேயே கௌரி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பேர் வேண்டாம், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வந்தாங்க. இன்றைக்கி ஃபேமிலியோட ரொம்ப சூப்பராக தான் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரகிள் வந்து பிரிக்கலை, கணவன் மனைவியை வந்து இந்த கஷ்டம் வந்து பிரிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒய்ஃபோ, இன்றைக்கி இருக்கிற அவங்க சம்பாதிக்கிறதோ, அவங்களோட படிப்போ, அவங்களோட ஸ்டேட்டஸோ, அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியோ, அவங்களோட அச்சீவ்மெண்ட்டோ, இதெல்லாம் என்ன வந்து இட் மேட் மீ ஹாப்பி, இட் மேட் அதர் விமன் டு கெட் இன்ஸ்பயர்டு. அவங்களும் வந்து என் ஒய்ஃப் எம்எஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ரூட்டே வந்து ஏசலில் பெருசாக ட்ரா பண்ணோம். எல்லாருமே இந்த ரோட்டில் வர்ற மாதிரி இருந்துச்சு.
அவங்க ஒரு ஃபுல் டைம் போகும்போது எல்லாமே வந்து இப்போ வைடர் ரேஞ்சில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிரியேட் ஆச்சு. ஏஎஸ்எல்லுக்கு நிறைய அவேர்னஸ்ஸு, நிறைய லேர்னிங்ஸு, நம்ம நிறைய பொண்ணு பெனிஃபிட்டாக இருந்தாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் எங்கூட இருந்திருப்பாங்கல்ல, எனக்காக எல்லாமே பண்ணலாம், எனக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு வந்திருந்தா அப்படில்ல, அதை நினச்சி தான் அதுதான் எங்களை இது வரைக்கும் கொண்டு போச்சு. இது இப்போ இன்னைக்கு இருக்கிற கேஸ் எல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. அன்னைக்கு இருந்தது தான் இன்னும் அதை நினச்சி பார்த்தா நாங்களே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அப்போது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம நினச்சி பார்க்குறக்கு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம லைஃப்பில் இப்போ இருக்கும்போது பழைய கஷ்டம் வந்து நம்மளை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம அதை மனுஷனாக வச்சுருக்கோம். நம்மளை அன்றைக்கி ஒருத்தருமே இல்லை, அவங்க தானே உலகமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தோணும். அன்றைக்கி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எங்கூட தான் இருந்தா அப்படி. நான் தான் இங்கே எல்லாத்துக்குமே ஒருத்தர் கேர் பண்ணாலே ஜென்ரலாக பிடிக்கும். அது ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்காது, இது பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்க, கஷ்டப்படுற பையனை கட்டிடாத, கஷ்டப்படுற பிள்ளையை கட்டிடாத. இதெல்லாம் எங்கள் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. அதனால சொல்கிறேன், கஷ்டப்பட்டா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இல்லை அவங்க கடனை கட்டுறோம் கொஞ்சம், இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகும் ரிலேஷன்ஷிப். நம்ம என்ன பிடிக்கலாம் வாங்கிக்கலாம்னு நினச்சோம்னா அங்கே வீக் ஆகும். ப்ளஸ் இதெல்லாம் அட்வான்டேஜ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் ஸ்ட்ரகிள்ஸு. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எல்லாமே இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கு அங்கே லவ் க்ரியேட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஆயுவினா அவங்க பேரண்ட்ஸ் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட எதை கொடுத்து பண்ணுவீங்க, எதை கொடுத்து அவங்களை இன்ஸ்பயர் பண்ணிடுவீங்க, எதை கொடுத்து அவங்கள லவ் பண்ண வச்சுருவீங்க. நார்மலாக இருக்கிற செக்ஸு, நார்மலாக வந்து அதெல்லாம் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் அதோட 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 இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். அது நேச்சுரலாக நடக்கிறது தானே எல்லாத்துக்கும், இல்லையா? அதை தாண்டி வந்து அந்த அந்த டைமில் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைகளை வளர்த்துறது, அந்த குழந்தைக்கு தான் உலகமாக மாறுவாங்க. அப்போ மறுபடியும் அந்த ஃபேமிலியை பில்டு பண்ணுறது பெருசு, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது, அவங்க குழந்தைகளுக்காக வாழ்கிறது, அவங்க ப்ரையாரிட்டி பெருசாக எடுத்துக்கிறது. இப்படி தான் நம்ம தாத்தா பாட்டியும் நம்ம அப்பா அம்மாவும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நம்ம அதை உடச்சி பிரேக் பண்ணோம். ஸோ அதனால தான் இவ்வளோ கஷ்டம்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எல்லாமே இருந்து கல்யாணம் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நடந்த பிரேக்கப்ஸ் எல்லாம் சொசைட்டியில் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறவங்க தான் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லாதவங்கள பெருசாக ரொம்பலாம் பண்ணினதில்லை, அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க. 3 பேர் சொன்னால் கூட உங்களுக்கு யார் ஒருத்தர் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்க. இப்போ நீ ஒர்க் பண்ணுறமா, உன்னோட கெரியரோ வாட் எவர் இட் இஸ், அந்த பையனோட உனக்கு ஒரு விஷயம் பெருசாக தெரிஞ்சதுனா லைஃப்பில் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே வந்து இவங்களுக்காகன்னு ஒரு ஹார்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அவ்வளோதான். அது மட்டும் அப்போ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிடும். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, எனக்கெல்லாம் வந்து என் ஒய்ஃபை தாண்டி ஒரு உலகமெல்லாம் எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. அப்போ இருந்ததில்லை, இப்போ இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுவாங்க இந்த 40 ஏஜில் மிட் ஏஜ் கிரைசிஸு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த வயசுலலாம் பயங்கர கோவம் இருக்கும் என் ஒய்ஃப்க்குலாம். நான் வீட்டு விட்டே வெளியே போகல. 40 வயசுலேருந்து 45 வரைக்கும்லாம் எஸ்எல் அலுமினி நான் 4 செவத்துக்குள்ளே தான் வந்து வேலை பார்த்துருக்குறேன். இத்தனை அவார்டு, இத்தனை ரிவார்டு, இத்தனை சொசைட்டிக்கு இவ்வளோ வேலை, இத்தனை ஒர்க்கு, இவ்வளோ பேர்த்துக்கு விசா, இவ்வளோ பேர்த்துக்கு பணம் கிடச்சிருக்குது, இவ்வளோ பேர்த்துக்கு பர்சனல் ஹெல்ப் கிடச்சிருக்குது. பாருங்க இன்றைக்கும் கூட பொள்ளாச்சி ஏரியாவில் ஏதாவது சொத்து பிரச்சனையை சால்வ் பண்ண யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நம்மலாம் வந்து அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ அன்னைக்கு எப்படி இருந்தோமோ கல்யாணம் பண்ணும்போது லவ் பண்ணும்போது இப்போவும் அப்படி தான் இருக்கிறோம். எனக்கு எப்போவுமே வந்து இதெல்லாம் பெரிய விஷயமெல்லாம் தெரிஞ்சது. அப்படி தான் ஹெல்த்தியெல்லாம் விட்டு போட்டு கெடுத்து போட்டு இதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வாழ்க்கை முழு 6 பேக்லேயே இருந்திருப்பேன். எனக்கு இருந்த எனர்ஜிக்கும் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஜிம் பண்ண பையன். எனக்கு இன்றைக்கி எல்லாமே இருக்குது, நான் ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாம். நான் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு உங்களுக்காக உங்கள் கஷ்டத்துக்காக வந்து நின்னதுக்கு காரணம் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் நேசித்தது, அவங்க கஷ்டப்படக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் மேபி ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணால் மறுபடியும் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். இந்த ஆடியோ வீடியோவை கன்வெர்ட் பண்ணி லீட் ஷீட் சொல்லி அப்லோட் பண்ண சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்கள் நெகட்டிவ்ஸை பூரா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க. பாசிட்டிவ்ஸை சொல்லாட்டியும் பரவாயில்ல. மெயினாக அந்த பேரண்ட்ஸுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடு ஃபேமிலி சைட்லேருந்து வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. யூ கேன் டேக் சஜஷன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிவ் யுவர் லைஃப், அவ்வளோதான். ஏன்னா பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டிங்கன்னா தே வில் ட்ரை டு டாமினேட் ஃப்ரம் ஒன் சைடு. அப்படி தான் இருக்கும். 2வது வந்து நீங்கள் சொல்லுவீங்க நான் வந்து ஈக்குவலாக கல்யாணம் பண்ணி போனதான மரியாதையாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அந்த ஃபேக்டர் வேணால் ஓரளவுக்கு உண்மையாக இருந்தால் கூட அங்கே லவ் கிரியேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா எல்லாமே இருக்கும்போது என்ன, இப்போ நம்ம எல்லாமே இருக்குது, அங்கே போய் என்ன புதுசாக என்ன கிடைக்கும்? இப்போ அந்த பையன் நீங்களும் போய் அந்த பையனை தூக்கின்னு ஒரு லைஃபுக்கு ஒன்று பண்ணணுங்கிறது கிடையாது. பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் கிடையாது. நீங்கள் இல்லாட்டி அந்த பொண்ணு வாழும் இல்லையா?
அப்படிலாம் இருக்கும்போது அங்க வந்து என்ன இருந்திருக்கும்? ஆண், பெண் இனக்கவர்ச்சி அது மட்டும் தான் இருக்கும். அத வச்சு எப்படி லவ் கிரியேட் பண்ண முடியும்? அப்படிங்கும்போது யூ ஷுட் பி வெரி காஷியஸ். இப்ப ஸ்ட்ரக்லிங்ல இருக்கிறவங்களோட உங்களுக்கு இன்னும் சேலஞ்சஸ் அதிகம்ங்கிறது உங்களுக்கு புரியணும். ஸோ இதுதான் எங்க லைஃப்ல நடந்தது. நான் வந்து உண்மையிலுமே இந்த கஷ்டத்தையெல்லாம் நான் இன்னும் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன். ஆம், இந்த கஷ்டமெல்லாம் படாம இருந்தேன்னா, என் ஒய்ஃப்ல இவ்வளோ நேசிச்சிருக்க முடியாது. இவ்வளோ க்ளோஸா இருந்திருக்க முடியாது. இப்ப ஆச்சரியம் தான். இப்ப வந்து இந்த வயசுலயும் வந்து கல்யாணமாகி இத்தன வருஷம் ஆச்சு. நான் இன்னும் சொல்றேன் பாருங்க, என் பொண்டாட்டி தான் எனக்கு உலகம்ன்னு சொல்றேன் பாருங்க. என் ஒய்ஃப்க்கு அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன் பாரு. அப்படி எத்தன பேர்னால சொல்ல முடியும்? இங்க நெறைய பேர் வந்து சொசைட்டிக்காக தான் வாழ்றாங்க. என்கிட்ட நெறைய பேர் பேசிட்டாங்க. இந்த மாரி வந்து என் என் புள்ள இருக்குது, என் பையன் இருக்குது, எங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்றேன். இந்த சொசைட்டி என்ன சொல்லும்னுங்கிறதுக்காக தான் வாழ்றேன். எனக்கு இந்த குடும்ப லைஃபே புடிக்கல. இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கிறது எல்லாம் நெறைய இருக்கு. 2வது சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் தயவு செஞ்சு வேண்டாம். ஒரு சில ஹீரோவெல்லாம் வந்து அந்த விமன வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு புடிச்ச மாரியே அவங்க லைஃப்ல நடக்கிறது அத்தனையும் உங்களுக்கு புடிச்ச மாரியே பேசுவாங்க. விமன் நீட் டைம் அண்ட் ஸ்பேஸ். விமன் ஆல்சோ நீட் திஸ். அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உண்மை என்னங்கிறது அத யோசிக்கணும். பட் ஜென்ரலா யார் அப்படிலாம் என்ன நடக்குதோ அப்படியே சொன்னா அப்படியே ஏத்துக்கணும் நம்ம எல்லாருமே. இல்லையா? எது வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ, எது வந்து காது கேட்கறக்கு இனிமையா இருக்குதோ, அத எடுத்துட்டு போயிருவோம். அது உண்மை என்ன அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க எவ்வளோ தூரம் அவங்களோட இருக்கிற விமனுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சினிமாவ பார்த்தெல்லாம் நீங்க நம்பக்கூடாது. நீங்க ரியல் லைஃப்ல அது எப்படி அது டோட்டலா டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க நீங்க யாரையெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல பார்த்து பிலீவ் பண்றீங்களோ, அதெல்லாம் உண்மையான லைஃபா இருக்காது. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சிலர்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு வந்து இப்படிலாம் சொல்லுவாப்படி. பொண்ணு பாருன்னு கேட்டா, பொண்ணுங்கலாம் குடிக்கிறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு நெறைய சொல்லியிருக்காப்படி. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது அப்படின்லாம். ஸோ எல்லாருமே வந்து ஹெல்த் மேல கொஞ்சம் கான்ஷியஸா இருந்து நம்ம இந்த உலகம் வந்து நம்மளுக்கு நல்லத மட்டும் தான் பண்ணும் அப்படின்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நல்லவங்களுக்கெல்லாம் இங்க எல்லாமே நல்லதா நடந்துரும்லாம் எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் நான் பார்க்காதது ஒண்ணுமே இல்ல லைஃப்ல கொடுமையெல்லாம். அத்தனை அத்தனை கோ த்ரூ பண்ணேன். பை சொசைட்டி இல்லையா? அ அந்த மாரி நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாம் நடந்துராது. அதுக்கு தான் நம்மலாம் ஸ்ட்ராங்கா இறங்கி நிக்கிறோம். நல்லவங்கலாம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த சொசைட்டில எல்லாமே நல்லதா இருக்குதுன்னா, அப்புறம் எதுக்கு இத்தன கெட்ட பழக்கம்? இந்த இந்த சிகரெட்டு, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே விக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அதனால வந்து அது இதெல்லாம் எப்படி உண்மையோ, அதே மாரி அவங்க காட்டுறதுலயும் பாதி பொய் அது. ஆனா சினிமாவ பார்த்து ஒரு ஃபேண்டஸிஸ் வேர்ல்டுக்குள்ள போய் கல்யாணம் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ யாராவது வந்து கொஞ்சம் இப்ப நான்லாம் வந்து இப்ப எம்கேட்ட பேசுவேன். எனக்கு வந்து ஒரு சீனியர் பேரண்டிங். அவர்ட்ட கேட்டு எப்படிண்ணா பண்றது? எப்படிண்ணா பையன் இப்படி இருக்கான்ண்ணா, புள்ள இப்படி இருக்குது, என்னண்ணா பண்றது? அப்படின்னு கேட்டா அவங்களோட அனுபவத்த ஷேர் பண்ணுவாங்க. அதுலருந்து நம்மளுக்கு முக்காவாசி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10, 20% யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்படிதான் வந்து நம்ம எவல்யூஷன் அப்படிதான். நம்மளுக்கு முன்னோர்கள தான் பார்த்து நோக்கி தான் நம்ம இருந்திருக்கிறோம். அப்படிலாம் இருந்தங்காட்டி தான் ஆரோக்கியம் மனுஷன் வாழ்ந்தாங்கன்னு நான் நம்புறேன். அதனால தான் இப்போ ஒவ்வொருத்தரையும் இவ்வளோ தூரம் நேசிக்கிறோம், இல்ல இழுத்து பிடிச்சுக்கிறோம். லைஃப்ல ரொம்ப முக்கியம். அதே மாரி லாஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நம்ம ஸ்பௌஸ் சைட்ல வந்து நம்மனால அவங்க யாரையும் இழக்கக்கூடாது. அது வந்து பார்த்துக்கணும். நீங்க வந்து ரொம்ப கொஞ்சி குலவாட்டியும் பரவாயில்ல அவங்களோட. பட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கங்க. யாரையும் வந்து நம்மனால அவங்க அத லூஸ் பண்ணிறக்கூடாது. நீங்க யாரையும் போய் தூக்கி எறிஞ்சுக்கிட்டோ அதெல்லாம் எதுவும் பண்ணாம, கண்டிப்பா பணம்னு குடுத்து வாங்குறது பிடிக்கல கொஞ்சம் சங்கடம் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. மனி ஹேண்ட்லிங் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து எல்லாம் குடுத்துருவேன். ஸோ நீங்க அத குடுக்குற நேச்சரா இருந்தா பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மெச்சூர்டான பொண்ணு ஒரு 21, 22 வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னே தெரியாது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிருவீங்க. பிரச்சனை இல்ல. ஒரு 30 வயசுல கல்யாணம் பண்ற பொண்ணு இதெல்லாம் கண்டிப்பா யோசிக்கணுங்கிறது தான் நான் கத்துக்கிட்டது. என்னோட அனுபவம், என்னோட அறிவு. இதெல்லாம் யோசிச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தா உங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்து, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருங்க. குழந்தைய பெத்துக்குங்க. நல்லா வளர்த்துங்க. வி ஆல் ஆர் வித் யூ. லவ் யூ மா. டேக் கேர். பை. இந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு இருக்கிற சினிமா, இன்னைக்கு இருக்கிற மீடியா, இதெல்லாம் வந்து எத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயத்த தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அம் இந்த ஒரு ஆம்பளை இல்லாம ஒரு குழந்தை பெத்துக்கிறதோ, இல்ல ஒரு ஆம்பளைய வந்து பொம்பளையா மாத்திர்றதோ, இந்த மாரி ரொம்ப சாஃப்ட்டா அது ஒரு சினிமாலாம் பார்த்தோம்னா, யாரு ஆம்பளை, யாரு பொம்பளைன்னே தெரியல. இப்ப நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா இல்லைங்கிறதுனால, நான் மீட் பண்ண ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் எங்க அம்மா இருக்குமான்னு நான் தேடியிருப்பேன். எனக்கு 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 யாராவது என்ன கேர் பண்ணிற மாட்டாங்களா? யாராவது நான் உடைஞ்சு போகும்போது கூட இருந்துற மாட்டாங்களா? யாராவது என் பிரச்சனைய கேட்டுற மாட்டாங்களா? அம் என்ன எல்லா நேரத்துலயும் எல்லாரும் க்ரஷ் தான்ப்பா பண்ணியிருக்காங்க. எனக்கு யாரும் நல்லதெல்லாம் பெருசா பண்ணதில்ல. ஆனா நல்லது நடந்தா வந்து கூட இருந்திருக்காங்க.
நல்லதுன்னு ஒண்ணு பெருசா வந்துச்சுன்னா, அது கூட இருந்துக்குவாங்க. அப்படிதான் இருந்திருக்கு. பட் எனக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைச்சதே கிடையாது, குழந்தையா இருக்கும்போது இருந்து. அப்ப நம்மளுக்கு யாராவது வந்து கூட இருக்க மாட்டாங்களா? அப்படின்னு எனக்கு அப்பல்லாம் நான் தேடுவேன். இப்ப யாராவது இருந்தாங்கன்னா, நம்மள யாராவது கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த மாரி அம்மாவ தான் இதுவரைக்கும் என் லைஃப்ல நான் எங்க அம்மாவ மட்டும் தான் தேடினேன் எல்லாத்துட்டும். ஏன்னா, அதுதான் எனக்கு வாழ்க்கையில கிடைக்காமயே போயிருச்சு. அதுதான் ஒரு பெரிய விஷயமாவே இருந்துச்சு. அதனால நம்ம விமன யாரும் குறைவாலாம் சொல்லல. நான் இந்த உலகத்தில ரொம்ப பெருசா பார்க்குறது எங்க அம்மாவ தான் பார்க்குறேன். அதத்தான் சாமியா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை குடுத்துட்டு போயிருக்குல்ல. நினச்சிருந்தா கொன்றுருக்கலாம், கொல்லல. விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது. அதனால இங்க வந்து விமன வந்து யாரும் குறைச்சலா பேசல. எஸ்பெஷலி நான் பேச மாட்டேன் அப்படியெல்லாம். நம்ம எல்லாமே வந்து ஈக்குவலா தான் பண்ணியிருக்கோம். ஏசல் அலுமினியில பார்த்தீங்கன்னா, ம் 2 பக்கம் வந்து இப்ப ஏசல்ல தான் வந்து கோபு இவங்கலாம் லீட் பண்றாங்க. பட் அலுமினிலலாம் வஞ்சி ஒரு பக்கம் லீட் பண்றாங்க. அங்க வந்து ஈக்குவலி தானே கௌதம் ஜிபி, மனோஜ் ஈக்குவலி ரேணு இல்லையா? அப்படித்தானே பண்றாங்க எல்லாரும். நம்ம வந்து அங்க அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்ல. யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் லீட் பண்ற மாரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வர்ற மூவிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும்னா, ஆண வந்து ரொம்ப டம்மி பண்ணிரும். ஒரு ஆணுக்கு வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குதுப்பா. நேச்சராவே ஒரு ஆம்பளைய வந்து அப்படிதான் கடவுள் படைப்பாரு. ஒரு பொம்பளைய அப்படிதான் படைப்பாரு. அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளயும் வந்து அ அவங்களா இருக்கிறதுல தானே ஒரு அழகு இருக்கு. 2 பேருமே மாறி போயி, ஒரு சில மூவிஸ்ல பார்த்தோம்னா, எது பொம்பள, எது ஆம்பளைன்னே கேரக்டர் தெரியல. ஒரு ஆம்பள வந்து பார்த்தா அப்படியே மண்ணு மாரி எனக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அம் அப்படியெல்லாம் ஒரு ஆம்பளைலாம் இருக்குமான்னு கூட தெரியல. அப்படி எப்படி இருக்க முடியும்? அந்த மாரிலாம் காமிச்சு, அம் அப் அந்த மாரி தான் பண்ணிட்டாங்கல்லாம். அந்த கரண் ஜோஹர் மூவிஸ்ல வர்ற மாரி, அப்ப அந்த பாலிவுட்டே டவுன் ஆனதெல்லாம் ஒரு 20 வருஷத்துல வந்து அந்த மாரி மூவிஸ் எடுத்து எடுத்து தான். ஒரு மென்னுக்கு எதிரானது மூவிஸ் பூரா எடுத்து, எப்படின்னா வந்து சாஃப்ட் மென் இருப்பாங்க. பாதி பேர் அப்படி இருப்பாங்க. பட் எல்லாரும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சிலர் கோவம் வரும். ஒரு சிலர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஹார்டா இப்ப நான்லாம் வந்து இந்த நேச்சர் இல்லாட்டி, நான் இருந்த லைஃப்‌க்கு நான் எங்கிருந்து மேல வந்திருப்பேன்? அம் ஒ ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாம, கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, எல்லாமே இதுவரைக்கும் நான் யோசிச்சு எல்லாமே பண்ணுனது, நான் கஷ்டப்பட்டு மேல வந்தது, ஒருத்தர் எதுவும் பண்ணாம இருந்தது. எல்லாம் இன்னைக்கு இருந்து பண்ணி எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்களே! எல்லாம் இருந்துமே அப்பா, அம்மா இருந்து எல்லாம் குடுத்து படிக்க வச்சு, பணத்த குடுத்து எல்லாம் பண்ணி சும்மா தானே சுத்துறாங்க நெறைய பேரு. ஒண்ணுமே பண்ணாம தானே இருந்திருக்காங்க. இல்லையா? யாரோ ஒரு ஜெனரேஷன்ல ஒருத்தர் வொர்க் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு தானே இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படிதான் நெறைய பேர் இருக்காங்க. புதுசாலாம் எங்கள மாரிலாம் வந்து தனியா ஒண்ணுமே இல்லாம மேலைலாம் எத்தன பேர் வந்திருக்காங்க அப்படிலாம். அந்த ஒரு இதெல்லாம் உடைஞ்சு போயிரும். ஒரு பையன நான் அதனால வந்து ரொம்ப பயந்துட்டு ஒரு பையன பையனா மட்டும் தான் வளர்த்தணும்னு நெனைக்கிறேன். அதே மாரி பொண்ண பொண்ணா மட்டும் தான் வளர்த்தணும் அப்படின்னு. இதையெல்லாம் மாத்தி, மாத்தி அதை இதையும் பண்ணிக்கிட்டு ஒரு ஆண் வந்து பெண்ணா இருக்கிறது, ஒரு பெண் ஒரு ஆணா இருக்கிற மாரி அதாவது இன்டர்னலா பிஹேவியர்ஸ் சொல்றேன். அப்படிலாம் சினிமாவ பார்த்து எதிர்பார்க்காதீங்க. ஆம், அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னுலாம் யாருக்கும் தெரியாது. பட் ஹவ் தே டிஸ்ப்ளே தெம்செல்வ் டூ சொசைட்டிங்கிறத நம்மளுக்கு தெரியும். அத பார்த்து இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. இவங்க தான் விமனுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. இப்ப என்ன உங்கள புகழ்ந்து பேசினா ரெஸ்பெக்ட் குடுக்குற மாரி அப்படிதானே? அப்படிலாம் அது அது விஷயம் இல்ல. நம்மளுக்கு வந்து அந்த உடைஞ்சு போய் ஒரு சில நேரம் வந்து நெஞ்செல்லாம் வெடிச்சிடுற மாரி இருக்கும். அப்போ யூ நீட் எமோஷனல் சப்போர்ட். அத வந்து உங்கள புரிஞ்சுகிட்டு ஒருத்தர் பண்றாங்கல்ல, அதுதான் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஆம் இல்ல அப்பா, அம்மாவா யாரா வேணா இருக்கட்டும். ஸ்பௌஸா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். பட் அந்த மாரி பெர்சன் தான் உங்க லைஃப்‌க்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த சொந்தமா இருந்துட்டு போது அவங்க இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சிலர் வரவே மாட்டாங்க கூப்பிட்டா கூட. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னொரு ஒன் ஒரு சிலர் வந்து கூப்பிட்டா மரியாதை குடுத்து வருவாங்க. அப்ப நம்மளுக்கு யார் லைஃப்ல வேணும்னு நம்ம யோசிக்கணும்ல. யாருனாலும் நம்ம ஹெல்த்தியா இருக்கிற மென்டல் ஹெல்த்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இப்போ ஒருத்தர் வந்து சொந்தமா இருந்தாலும் ஒருத்தர் வந்து நம்மள வந்து உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அவங்க நம்மளுக்கு வேணுமா? இல்ல வந்து யாருன்னே தெரியாது. ஆனா அவங்க வந்து தே ஆர் வெரி கேரிங் பெர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க வேணுமா? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ நீங்க அப்படியெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால அந்த சினிமாவ பார்த்துட்டு பண்ணீங்கன்னா, சினிமாவ பார்த்தா இந்த சொசைட்டி வந்து இவ்வளோ தூரம் நாசமா போனதுக்கு சினிமா தான் பெரிய காரணம். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அதுலலாம் வந்து மாத்தி சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ இப்ப வெற்றிமாறன் சார் இந்த மாரிலாம் கொஞ்சம் பேர் வரதுனால கொஞ்சம் கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அ ஓரளவுக்கு எல்லாம் மாறுறாங்க மக்கள்லாம். அந்த மாரி பொறுப்பா படம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பொறுப்பே இல்லாம படம் எடுத்து பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ, அதனால சினிமாவ பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. கண்டிப்பா சினிமாவும் ரியல் லைஃப்பும் ஒண்ணு கிடையாது. அப்படி இருந்தா அந்த ஹீரோயின்ஸ் லைஃப்லாம் நீங்க ஒரு தடவ எடுத்து பாருங்க. யார பார்த்தாலும் இத சொல்றாங்கப்பா. இவ்வளோ பணத்த இழந்துட்டேன், அவ்வளோ பணத்த இழந்துட்டு இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. நீங்க தான் எல்லாம் பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்ணீங்களே, எல்லா ஹீரோஸையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க.
நீங்க தான் இப்ப எல்லாமே ஹீரோஸ்ன்னு சொல்றீங்க வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஏன் வந்து ஏமாறுறீங்க? நீங்க தான் பெரிய ஆளுகளாச்சே எல்லாமே. இல்லையா? அப்ப வந்து நான் நான் சொல்றேன் பாருங்களேன், நான் டெய்லி வந்து பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்றேன். நான் ஒவ்வொருத்தரும் எப்படி செத்து போறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்க்குறேன் டெய்லியும். இந்த லைஃப் ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் நத்திங் அவ்வளோதான். சும்மாப்பா அதெல்லாம். ஒண்ணுமே இல்ல. நான் 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 பார்க்காத கொடூரம்லாம் லைஃப்லயே இல்ல. இப்பலாம் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சாங்கன்னா, எனக்கே இந்த திக்கு ஸ்கின் வந்துருச்சு போல இப்பலாம். ஃபோட்டோ அனுப்பிச்சாங்கன்னா, நானே ஃபோட்டோ இருக்குதுன்னு வந்து நண்பர் சொன்னாரு. நான் இப்படியெல்லாம் ஆப்ரேஷன்ல வெட்டியிருக்காங்கன்னு சொன்னா, "அனுப்பிச்சு விடுங்க பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறது இப்பலாம். என்னதான் வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரிஞ்சா தானே இன்னொருத்தருக்கு அந்த மாரி நடக்கும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அப்படி பார்த்து பார்த்து எல்லாம் பழகி போச்சுன்னு நெனைக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தயவு செஞ்சு சினிமாவ பார்த்துக்கிட்டு, இப்படி சூர்யா சொல்ற மாரிலாம் வந்து தயவு செஞ்சு அந்த மாரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் வந்து வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. சரியா? அப்படியெல்லாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆம்பளையும் அப்படியெல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து சும்மா சொல்லிக்க வேண்டியது. புறா நடிச்சா உங்களுக்கு புடிச்சிரும் அப்படின்னா, அப்ப வேணா அது சூட் ஆகும். ஸோ இத பார்த்துக்கங்க. இது இது ஒண்ணு நான் மெயினா சொல்லணும். சண்டை வரும்ப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சண்டை வரும். ஆண், பெண்ணா சண்டை வரும். அப்புறம் திரும்ப சேர்ந்துக்குவாங்க. அந்த நம்பிக்கைய தான் குடுக்கணும். சண்டை போடுவாங்களா, திரும்ப சேர்ந்துக்குவாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் சொல்லணுமே தவிர, சண்டை போட்டா பிரிஞ்சு போயிருவாங்க. அம் எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து அம் இன்னைக்கெல்லாம் வந்து ஏன் இத்தன ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துச்சு? இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஏதாவது வர்த்தகம் இருக்கா? வணிகம் இருக்கா? நம்மள எல்லாம் அப்படி மாத்திட்டாங்களா? இல்ல ஆம்பளைல பூரா சைக்காலஜிக்கலா இப்படி மாத்துனதுனால ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதா? நேச்சுரல் பிரெக்னன்சி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. பட் பட் நீங்க வந்து ஹெல்த்தியா இருங்க. உங்களுக்கு பார்த்துக்குங்க. உங்களுக்கு யாருகிட்ட சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இஃப் யூ ரியலி உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு மேல, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல சந்தோஷம் இல்லைன்னா, அப்புறம் அப்புறம் நீங்க தான் யூ ஹேவ் டூ டேக் த கால். பட் சினிமாவெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மாரி இருக்கணும், இந்த மாரி இருக்கணும் அப்படின்லாம். நீங்க எந்த நல்லதும் பண்ண மாட்டீங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நல்லா இருக்கும்போது இப்போ இன்னைக்கு கூட Instagram போய் பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏஎஸ்எல்லலாம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா போய் பாருங்களேன். ஆம் கேர்ல்ஸ் பார்ட்டி, கேர்ல்ஸ் அவுட்டிங், கேர்ல்ஸ் ட்ரிங்கிங், கேர்ல்ஸ் டின்னர் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஏன் இந்த கேர்ல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்து ஏன் வந்து மத்த புள்ளைங்க கஷ்டப்படுறவங்களுக்காக 1 மணி நேரம் ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது? இந்த கேர்ல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இன்னொரு பொண்ண ஏன் லைஃப்ல தூக்கி விடக்கூடாது? அப்படி பண்ணா தானே அப்புறம் நீங்க வந்து நல்லா இருக்கும்போது இப்ப நடிகையும் சரி, எல்லாரும் சரி, நீங்க நல்லா இருக்கும்போது ஒரு சர்க்கிள்ல தானே சுத்துறீங்க. அப்புறம் ஏன் அவங்கலாம் உங்கட்ட வர்றதில்ல? கஷ்டப்பட்டா நீங்க ஏன் தனியா இருக்கிறீங்க அப்புறம்? நான் டிஃபரன்ஸ் புரியுதா? இப்ப நான் எனக்கு அந்த Instagram லிங்க் எடுத்து இந்த YouTube இந்த இந்த இதுல நம்ம போட்டுறலாம். பட் நம்ம அது பண்றதில்ல. அது அவங்க வந்து விசா வேணும்னு கேட்பாங்க. பட் நம்ம இங்க புள்ள எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க. ஒரு 10 புள்ளைக்கு சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு ஒர்க் பண்ணி குடுங்களேன். ஒரு பொண்ணு பிரச்சனைய எடுத்து ஒர்க் பண்ணுங்களே! உங்களுக்கு வந்து சந்தோஷம்னா, நீங்க எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணோம்னா, குடிக்கிறது, என்ஜாய் பண்றது, ஊர் சுத்துறது. இதுதான் சந்தோஷம். இதுதான் பெண்ணியமா? இப்ப அப்படித்தானே ஆயிருக்குது. அப்புறம் சரி இப்படியே இருந்துட்டு கம்முனு போயிரணும். மறுபடியும் வந்து பொலம்பக்கூடாது. என்னைய ஏமாத்திட்டாங்க, சொத்த ஏமாத்திட்டாங்க, இத ஏமாத்திட்டாங்க. அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாரி பண்ணக்கூடாது. இல்லையா? எல்லாமே வந்து நான் இப்ப நல்லா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்களோ, அப்ப அவங்க கூட இருக்கணும்ல. இப்ப நான்லாம் பாருங்க உடைஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு என்னை போட்டுலாம் கிரஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ப நான் வந்து அந்த மாரி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆண் கூட, ஒரு பெண்ணோட தான் நான் ஒர்க் பண்றேன் டெய்லியும். அதனால அந்த குரூப் அப்படியே பெருசாயிட்டே வருது. நீங்க சந்தோஷமா, ஜாலியா எதெல்லாம் வந்து சினிமா காமிச்சது அதான் வாழ்க்கைன்னு சுத்துறீங்களோ, அது இல்ல. அது ஃபேக்குங்கிறது தான் நீங்க வாழ்ற லைஃபு. நீங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது இது மனிதன் தான் ஜெயிக்கும். ஹியூமானிட்டி தான் ஜெயிக்கும். மனுஷங்கள மதிக்கிறது தான் பெருசா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிக்கும். நான் ஒரு பெண்ண நேசிக்கிறேன். ஒரு ஒரு ஆண நேசிக்கிறேன்னு சொல்றது தான் இந்த அடுத்த தலைமுறை உருவாக்கும். டீபாப்புலேஷன் பண்ணாது. அப்படிங்கிறத வந்து இது என் சைடு இருக்கிற கூட்டம் இத ப்ரூஃப் பண்ணுது. கரெக்ட்டா? எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா வேணா இருந்துக்குங்க. நீங்கலாம் பெரிய பெரிய ஆளு ரஜினியோட நடிச்சீங்க, கமலோட நடிச்சீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அப்புறம் கடைசியில வந்து என்ன இவன் ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான், இவ்வளோ பணத்த விட்டுட்டேன், அவ்வளோ பணத்த விட்டுட்டேன்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க. இப்ப புரியுதா? நீங்க ரொம்ப நார்மல்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்ப நீங்க நல்லா இருக்கும்போதெல்லாம் 4 பேத்துக்கு நல்லது பண்ணீங்கன்னா, அவன் கூட வந்து இருந்திருப்பான்ல. நீங்கலாம் எப்படி ஒரு கரியர் சூஸ் பண்ணீங்களோ, அந்த மாரி தான் நானும் ஒரு கரியர் சூஸ் பண்ணேன். இப்போ எல்லாரும் அப்படித்தானே. நாங்கலாம் உங்களோட ரொம்ப ரொம்ப லோ. ரொம்ப ரொம்ப குறைவான சம்பாரிக்கிற ஆளு. உங்கள மாரி பல கோடி, 1000 கோடி, லட்சம் கோடிலாம் சம்பாதிக்கிற ஆள்லாம் கிடையாது. பட் நாங்க வந்து
மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு இதை பேசுகிறோம். நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் விட்டு கடைசியில் வயசானதுக்கப்புறம் வந்து உட்காந்து எல்லாத்தையும் மோசம் ஏமாற்றிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் தான் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பார்த்துக்குங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும்? நீங்களாம் அத்தனை சம்பாரிச்சு வந்து நீங்கள் திரும்பவும் வந்து சொசைட்டி நீங்கள் மோசம் தான் பண்ணுறீங்க. அதனால் வந்து நான் இது வந்து செலிபிரிட்டி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணணுன்னு இருக்குதுப்பா, அது மட்டும் பார்த்து பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட்மா. டேக் கேர். பை.